கவீந்திராணம் ஏதா கமலவன பாலாத. இது சௌந்தர்யிலே ஒரு ஸ்லோகம். அந்த சௌந்தர்ய ஸ்லோகத்துல அருணாம்னு அம்பாளை வர்ணிக்கிறது. இந்த அருணாங்கிற அம்பாளுடைய அனுகிரகம் தான் நமக்கு நாக்குல சொல்லு வரும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறோம்? பேச்சுதான் சொல்லி கொடுக்குறோம். சொல்லியா கொடுக்குறோம்? அது பார்த்துக்கிட்டே பேசுறது. அது பார்க்கறது, ஒருத்தர் பார்க்கிற போது அது பேசுற போது அந்த நாக்கு எப்படி பெரட்டுறான்னு பார்க்கறது தானே வந்து விடுறது. நம்ம பேசுற போது அதுவும் கூடவே பேசுறது. ஒரு வயசு 2 வயசுல இருந்து அது தாத்தான்னு சொல்றது சார். நான் சொல்றேன், எங்காவது குழந்தை என்னை பார்த்து தாத்தான்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா என்ன சொல்றான், அவன் சொல்றான் அப்பான்னு கூப்பிடுறது. உன்னை தாத்தான்னு கூப்பிடுறது, என்ன அப்பான்னு கூப்பிடுறது. ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடுறது, உன்னை தாத்தான்னு கூப்பிடாது? என்ன தாத்தான்னு கூப்பிடுறது, அது அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எப்படி வந்து கொடுத்ததுக்கு? அது நம்ம சொல்லுடைய ஒரு பெரட்டலா, புத்தியினுடைய பெரட்டலா என்ன இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வர சொல்லு இருக்கு, அது நம்ம காப்பாற்றக்கூடிய ஆத்மானந்த, ஆத்ம ஞான, ஆத்ம மோக்ஷண, ஈஸ்வரமயமா இருக்கணும். வெறுத வார்த்தையா இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் முன்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறப்போ ஓம் நமோ நாராயணாய சித்தம் மகா கணபதே நம, இதை சொல்லிக்கிட்டு தான் நமக்கு நாக்கில் பாடம் சொல்லி கொடுத்தா. நான் படிக்கிற போது மணல்ல எழுத சொல்லி எங்க அப்பா சொல்லுவார் நமோ நாராயணாய சித்தம்னு. அப்புறம் எங்காவது பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற போது ஜாதகர்மா பண்ற சமயத்தில் இந்த அக்ஷராபியாசத்தையும் பண்ணுவோம். இப்போ அப்படியே சொல்லிக் கொடுக்கல. பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தை தரணும், DOG ASS. அது அது குழந்தை எங்கேயாவது தவறி போட போறது படமும் போட்டிருக்க. இதனால நமக்கு முதல்ல வர வேண்டிய வாக்கியம் எப்படி இருக்கணும்? நாக்கில பீஜ மந்திரத்தினுடைய தத்துவத்தை காட்டிக்கூடிய உபதேசமா இருந்ததுன்னா மற்றதெல்லாம் தானே வரும். லௌகீகமான படிப்பை பத்தி நம்ம பெரியவா கவலைப்படல. நமக்கு ஜெனரல் நாலேஜ் போட்டு தலையை பிச்சுக்கிறோம். ஜெனரல் நாலேஜ் படிக்கணுமா? 2 தரம் இந்த மாத்துங்கா கடையில 4 தரம் நடந்தா ஜெனரல் நாலேஜ் அவக்கரமா இருக்கு. பிளாட்பாரத்தில் விற்கிறான அவன் என்ன ஜெனரல் நாலேஜ்? ஒரே நிமிடத்தில் என்னை ஏமாத்தி போடுறான். உன்னை ஏமாத்திட்டான்னு போன இவர் செருப்பை ரிப்பேர் பண்றதுக்கு கொடுத்தார். நீங்க கவலையே படாதீங்க, சாயங்காலம் கொடுக்குறேன். அவ்வளவுதான். இன்னி வரலாம் அவனை காணும். அவனுக்கு என்ன சாமர்த்தியமா இருக்கும்? இது ஜெனரல் நாலேஜ். அவனுக்கு இது ஏமாந்த பேர் வழின்னு தெரியும். அது ஜெனரல் நாலேஜ். இது மாதிரி எத்தனை ஜெனரல் நாலேஜ் வேணும்? எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பேரு பழித்துன்னு சொல்றான். உங்க அப்பாவுக்கு என்ன பேரு, உனக்கு என்ன சர்மா வச்சா, அதெல்லாம் என்ன சில்லி நாலேஜ். அதான் வேணும். அதனால ஜெனரல் நாலேஜ்ங்கிறது நமக்கு என்ன விதத்தில் உபயோகமாறுது? ஆனால் ஜெனரல் நாலேஜ் வரும் எப்ப வரும்? இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா இந்த பீஜ மந்திரம் ஏத்தாப்புல நிற்கும். மகான்கள் எல்லாம் இப்ப பன்றிமலை சுவாமிகளை பத்தி சொன்னேனே, அவருக்கு எந்த விஷயம் வேணா கலங்க சொல்றார். எங்க வந்தது அவருக்கு? சரஸ்வதியினுடைய அனுகிரகம். அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான் மகான்கள் எல்லாரும் மேதாவிகள் ஆனா. அதனால மேதாவிகளா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது அருணம், அந்த சிகப்பு. அது சூரியோதயத்துக்கு முன்னாடி. அதனாலதான் சூரியோதயத்துக்கு முன்னாடி பஞ்சபஞ்ச உஷத்காலத்தில் எழுந்திருந்து நேர நதியை நோக்கி போய் கிழக்கு முகமா போய் சூரியன் வர அந்த அருணோதய காலத்துல நதியிலே ஸ்நானம் பண்ணி தாங்கள் இருந்துகிட்டு ஜபம் பண்ணுவா, பாடம் படிப்பா. அந்த சூரியன் ஆகாசத்திலே சகப்பா இருக்கிற சமயத்திலேயே இந்த பாடம் படிக்கிற போது ஒரு இடத்துல வரக்கூடிய புத்தி இருக்கே, அதுதான் உன்னை தூக்கி விடும், உனக்கு ஞானியாக்கும், உனக்கு கவியாக்கும். காளிதாசனுக்கு அனுகிரகம் பண்ணினது இந்த அருணாங்கிற தேவி தான். அது மாத்திரமில்லை, அருணாங்கிறவள் எத்தனையோ பேருக்கு தேவி அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். ஆதிசங்கரனுடைய சரித்திரம். அதுல அமரசிம்மன் ஒரு ராஜா, அவன் ஜெயினன், ஜெயின ராஜா. அவனுக்கு அபாரமான பாண்டித்யம் கொண்டவன், ஜெயின மதத்திலே பற்றுள்ளவன். இவர் ஆச்சாரியால் வேத மதம், வேத மதத்தினால ஜெயின மதம் புத்த மதத்தெல்லாம் கண்டனம் பண்ணிக்கிட்டே போறார். அமரசிம்மன் போனார், என்னோட வாதத்துக்கு வான்னு கூப்பிட்டார். சரின்னா அவன் நடுவில் ஒரு திரைய போட்டான். திரைக்கு அண்ணன் நீங்க உட்காருங்க, நான் இன்னென்ன உட்காருறேன். சரின்னு அமரசிம்மன் திரையில உட்கார்ந்துருக்கான், அவர் அண்ணன் உட்கார்ந்துருக்கார். பேசுறா, வாதம் பண்றான். வாதம் பண்ற போது அவனுடைய வாதங்களை பார்த்து சங்கரால ஜெயிக்க முடியல. என்னடா இது,
எத்தனையோ பேர் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். பூர்வ மீமாம்சா பட்சத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். மண்டல மிஷன் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். இவங்கிட்ட ஆப்டர் முடிக்கிறமே, இவன் ஜெயினன் நிரீஸ்வரவாதம் பண்றானே, இவரை எப்படிடா ஜெயிக்கிறது அப்படின்னு யோஜனை அப்படி பார்க்கிற போது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஞான திருஷ்டியில என்ன பண்றான், அவன் எத்தாப்புல ஒரு குடத்துல ஜலத்தை வச்சு அந்த ஜலத்துல சரஸ்வதி ஆவாகனம் பண்ணியிருக்கான். அந்த சரஸ்வதி ஆவாகனம் பண்ணி இருக்கிறதுனால அதனால இவன் கேட்கிற கேள்வி எல்லாம் சரஸ்வதி கேட்கிற கேள்வி. அப்ப அவர் பார்த்துட்டார், அம்மா தாயே, ஏன் இப்படி என்னோட நீ வாதம் பண்ற? அந்த மண்டல மிஸ்டர் வீட்டுலதான் சரசவாணின்னு அவருடைய பத்திரியா இருந்து என்னோட வாதம் பண்ணினேன். இன்னும் உனக்கு வாதம் பண்றதுல ஆசையா? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா போரும், அவனோ நிரீஸ்வர வாதம் பண்றான், வேதத்தை நிந்தனை பண்றான், அவன் பக்கத்துல போய் இருந்து நீ கட்சி ஜெயிப்பியா? அதுக்கு அம்பாள் சொல்றாள், பா அவன் பூர்வ ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணியிருந்தான். அந்த புண்ணியத்தினால அதுக்கு கட்டுப்பட்டு நான் இன்னைக்கு வரம் கொடுத்துட்டேன். அந்த புண்ணிய பலன் இப்போட முடிஞ்சு போச்சு. இனிமே அங்க இருக்க மாட்டேன், இங்க வந்துடுவேன். அங்க வெறும் குடத்துல ஜலம் தான் இருக்கும், நான் வந்துடுவேன். அவ்வளவுதான். இவர் வாதம் பண்ற போது அவனை ஜெயிச்சுட்டார். அவனை ஜெயிச்ச உடனே அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டான். தான் போயிட்டோம், தனக்கு இது மாதிரி தோல்வி வந்துட்டேன்னு எழுந்திருந்தான். இவருடைய மதத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டான். தான் பேசின மதங்கள், தான் எழுதின கிரந்தங்கள்லாம் பொய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அத்தனையும் கொண்டு வந்தான், நெருப்பை மூட்டினான், எரிச்சான். இவர் ஓடி வந்தார், என்னத்துக்கு இருக்கிற? என் மதம் பாஷண்ட மதம், இது இனிமே பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வாதம் கேட்டப்புறம் இது இனிமே இருக்கப்படாது. இல்லை, இருக்கணும். ஏன்னா எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கணும். எதிர்கட்சின்னு வச்சுக்கிறா இல்லையா? நீங்க என்ன கட்சி? நான் எதிர்கட்சி போது எதிர்கட்சி, அந்த கட்சி போது அந்த கட்சி, எதிர்கட்சி. அப்படி போகும்போது அங்க போடுவேன். சில இடங்கள்ல முதல் பந்தியில சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், சில இடங்கள்ல கடைசி பந்தியில சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா கடைசி பந்தியில தான் முக்கியமானவெல்லாம் சாப்பிட வருவா. அதனால இந்த முதல் பந்தியில இந்த அடாசுக்கெல்லாம் போட்டுருவான், எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். கடைசி பந்திக்கு தான் பட்சணம் கிட்சணம் வரும். அதனால நான் கவனிச்சுப்பேன், முதல் பந்தியில எப்படி வருது, ரெண்டாவது கடைசி பந்தியில நல்லா இருக்கும். உடனே கடைசி பந்திக்கு தான் போயிடுவேன். எனக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ, அது மாதிரி கட்சி மாறுறோம் இல்லையா? அது மாதிரி சரஸ்வதியே கட்சி மாறிவிட்டா. அதனால நீ ஜெயினனா இருக்கிறதுனால தெய்வம் இல்லைன்னு சொல்றதுங்கிற ஒரு பட்சம் எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அந்த வாதம் தெரியணும் இல்லையா? அதை அழிச்சுட்டியே, அது இருக்கணும். அது ஆனா ஒன்னே மாத்திரம் எரிக்காத விட்டுட்டான். அதுதான் இந்த நிகண்டு, டிக்ஷனரி, என்சைக்ளோபீடியா நம்ம சொல்றோமே, அது மாதிரி. அதுக்குத்தான் அமரம்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல அமரம் அமரம்னு படிச்சாதான் சம்ஸ்கிருத பாஷையிலே எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதனால அந்த அமரம்ங்கிற வார்த்தை காவியம் இருக்கு, அந்த ஜெயினராஜா எழுதினது. அது அழியாமல் போனதுனால இந்த பேரையே ஆதிசங்கரர் அதுக்கு வச்சார். அமரம்னு ராஜாவுடைய பேர் அழியாமல் இருக்கிறதுனால அமரம்னு பேர். அதனால அம்பாளுடைய அனுகிரகத்தினால அங்க எங்க போனாள், அவன் பூர்வ புண்ணியத்தோட இருந்தவன். அதே மாதிரி அம்பாள் சரசவாணியா இருந்து மண்டலமிஸ்வரனோடு வாக்குவாதம் பண்ணினவரை தன் பக்கத்துல இழுத்தார். இழுத்து காமக்கலையை பத்தி கேட்கிற போது சன்னியாசியா இருந்து சொல்ல முடியாதுங்கிறதுனால அவகாசத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தார். திரும்பி வரத்துக்குள்ளே சரசவாணி புறப்பட்டார். புறப்படுற போது பாரு, சாரதே பரதேவதே சாரதே பரதேவதே பாகி சாரதே பரதேவதே பாகி சாரதே பரதேவதே பாகி சாரதே. நீரத நீரத பரிபூர்ண நீரத பரிபூர்ண நீரத பரிபூர்ண கிருபாங்கே மாபாரய கிருபாபாங்கே மாபாரய சாரது. அந்த சந்திரகலையோடு அவள் போனாள்.
போன உடனே அம்மா அம்மா போகாதே 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 அம்மா, லோகத்திலே நீ வரணும். அஜ்ஞானமயமா இருக்கிற லோகத்திலே எங்களை விட்டுட்டு போனா எப்படி அம்மா, உன்னை பிரதிஷ்டை பண்றேன். சாஸ்திர வித்தியும் வேத வித்தியும் படிச்சாலும் படிக்காத போனாலும் அனுஷ்டானம் இல்லாத போனா கூட என்னதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் துளுக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லித்தான் துங்கபத்ரா நதி கரையிலே சிங்ககிரி என்கிற ரிஷிசங்கருடைய அந்த மலை பிரதேசத்தில் அங்கே சாரதாம்பிகையாய் மண்டலமிஸ்வரனுடைய பத்திரியை அந்த சாரதாம்பிகையாய் அந்த ஸ்ரீவித்யா பீடத்திலே தான் அங்கே ஸ்தாபிதம் பண்ணினார். அம்பாள் அந்த இடத்த விட்டு போகப்படாது. அதுக்கு என்ன பண்ணினார், நேர கைலாசத்துக்கே போய் 5 லிங்கங்கள் ஸ்படிகலிங்கத்தை கொண்டு வந்தார். அந்த ஸ்படிகலிங்கத்திலே ஒரு லிங்கம் போகலிங்கம், அது சிவனுடைய ஸ்வரூபம். அந்த போகலிங்கத்தை வச்சு அந்த சந்திரமௌலீஸ்வர ஸ்படிகலிங்கத்தை ஆராதனை பண்ணி, இங்க புருஷன் இருந்தா பத்னி எங்க இருப்பா, அவ போயிடுவா, அதனால அவ 2 பேருமே வச்சு ஆராதனை பண்ணி இன்னைக்கு சிருங்ககிரியில வியாகரண பீட்டமாய் வியாக்கியான பீட்டமாய் உலகத்திலேயே சாஸ்திர லட்சணத்தை காட்டக்கூடிய நிதர்சன பீட்டமாய் ஆச்சு. சரஸ்வதினா உட்கார்ந்து இருக்காங்க. சரஸ்வதிக்கு இன்னொரு வேலை இருக்கு. எட்டயாபுரம் சதுர்தசி, இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு சதுர்தசி தானே, அது நரக சதுர்தசி, அதாவது 10ஆம் நாள் தீபாவளி, அது நரக சதுர்தசி நம்ம கொண்டாடுறோம். நரக சதுர்தசின்னா இன்னைக்கு ராத்திரி முதல் நாள் எல்லாரும் ராத்திரி விருந்து, காத்தால 4 மணிக்கு எழுந்திருந்து எல்லாரும் எண்ணெயை தேய்ச்சிக்கிண்டு, அப்புறம் புது வேஷ்டி புது புடவையெல்லாம் கட்டிக்கிண்டு, அப்புறம் பட்சணங்கள்லாம் சாப்பிட்டுவிட்டு விடிகாலம் 4 மணிக்கு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுவிட்டு அப்புறம் பட்டாசெல்லாம் விட்டு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு என்ன சொல்றான், நரகாசுரன் வரம் கேட்டானாம் கிருஷ்ணனை, நான் இன்னைக்கு செத்து போறேன், இது எல்லாரும் கொண்டாடணும், எல்லாரும் மத்தாப்பு விடணும், பட்டாசு விடணும், புஸ்வானம் விடணும், அப்புறம் என்ன ராக்கெட் விடணும், அதெல்லாம் விடணும். அதுக்கப்புறம் புது வேஷ்டி எல்லாரும் கட்டிக்கணும், மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் வைர மோதிரம் வாங்கி கொடுக்கணும். என்ன நீங்க எல்லாம் எண்ணெயும் தேய்ச்சு, அது ஒரு கஷ்டம், அந்த எண்ணெயை தேய்ச்சிக்காது போனா என்ன, அதை கேட்டு தொலைச்சுட்டான் அவன். இப்படி நம்ம ஏன்னா நரகாசுரன் கேட்டான்னு சொல்றேன். அது ஏதோ எனக்கு தெரிஞ்சவர்களும் எந்த புராணத்தில் இருக்கிறதா தெரியல, ஏதோ இருக்க யாரோ 1-2 ஸ்லோகங்களை காட்டுறா, அது எனக்கு நம்பிக்கை இல்லை. நரக சதுர்தசின்னு ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷம். ஏகாதசியில எத்தனை 25 ஏகாதசி, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு விசேஷம். அது மாதிரி சதுர்தசி துவாதசி அதே மாதிரி ஒன்னொன்றுக்கும் விசேஷம். இந்த சதுர்தசியிலே கிருஷ்ணபட்ச சதுர்தசி அம்பாளை சேர்ந்தது, சுக்லபட்ச சதுர்தசி சிவனை சேர்ந்தது. இந்த சுக்லபட்ச கிருஷ்ணபட்ச ஏகாதசியில என்ன ஆச்சு, அம்பாளுடைய சுரூபம் அது. அம்பாளுடைய சுரூபத்தில் அந்த சதுர்தசியில ஸ்நானம் பண்றது, அம்பாளை தியானம் பண்றது, அம்பாளுடைய நினைவா யார் இருக்காளோ அவளுக்கு நரக பிராப்தி இல்லை. நரகத்தை போக்கக்கூடியது அந்த சதுர்தசி, அதனால் நரக சதுர்தசி. எட்டயாபுரம் முத்துசுவாமி தீட்சிதரும் பெரியவாள், தியாகராஜ சுவாமி எவ்வளவு பெரியவாளோ அது மாதிரி அவளும் பெரியவாள். அவள்லாம் ஒருத்தருக்காக பாடலை, ஒரு மகான்களுக்காக பாடலை. எட்டயாபுரம் ராஜா மாத்திரம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டார். வீடு வாசல் இல்லாமல் எங்கெங்கயோ திரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இந்த எட்டயாபுரத்துல தம்பி இருக்கான், அவன் சமஸ்தான வித்வானா இருக்கான்னு அவனை பார்க்கறதுக்காக வந்தார். அங்கேயே அவரை வச்சு ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் எட்டயாபுரத்தை விட்டு போயிட்டார். அங்க உட்கார்ந்து இல்லை, அவர் கஷேத்திராடனம் பண்ணணும் போயிட்டார். போயிட்டு மறுபடியும் எட்டயாபுரத்துக்கு வந்தார். எட்டயாபுரத்துல இருக்கிற போது அன்னைக்கு சதுர்தசி. கார்த்தால அனுஷ்டானம் பண்ணதுக்கு போறார். கார்த்தாலே எப்படி சூரியனுக்கு அனுஷ்டானம் பண்ண போது சொல்றேன், சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கிற போது காணாமல், சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அர்க்கியம் கொடுக்கணும். அப்புறம் கோணாமல், சூரியன் உச்சியில் இருக்கிற போது அர்க்கியம் கொடுக்கணும். அப்புறம் கண்டு சூரியன் இருக்கிறத பார்த்துட்டு கொடுக்கணும். முதல்ல சூரியன் உதயத்துக்கு முன்னாடி, சூரியன் நேர இருக்கிற போது, சூரியன் இங்கே அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி சொல்லி இருக்கு அர்க்கியம் கொடுக்கறதுக்கு. அர்க்கியம் கொடுக்கிறவாளுக்கு நாங்கெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்ப கொடுக்குறோம், இஷ்டமான போது. எல்லாம் அப்படி ஏதோ அதுவாவது பண்றாரு.
என்ன பண்றான் குழந்தை, என்ன பண்றான்? அது இப்போ சந்தியாவதனோட என்னவா பண்றது, என்னவா பண்றது, என்ன மணி ஆறுது, 9. காத்தால் 9 மணிக்காவது சந்தியாவதனோடு தான் காஃபி சாப்பிட்றான். சந்தோஷம் இல்லையா அம்மாவுக்கு? என்ன சந்தோஷப்படுறான்? அம்மா தான் சந்தோஷப்படுறான், அப்பா படுறது. ஏன்டா ஒய் ஆல் திஸ், கோவே நானே பண்றது இல்லை, நீ ஏன்டா பண்ற, என் பேரை கெடுக்கிற அப்படின்னு ஒரு அப்பன் சொன்னான். டோன்ட் ஃபாலோ ஆல் திஸ். பிள்ளைகள்லாம் இப்ப வர வர பிள்ளைகள்லாம் இப்ப ரொம்ப சத்தியா இருக்கா. நான் அதனாலதான் நான் சொல்றேன், முன்ன மாதிரி இல்லை. குழந்தைகள்லாம் உபநயனம் பண்ணிக்கிற போது அவன் அப்பா ஏதோ கழுத்துல பூனல் போட்டான்னு விடுறது இல்லை. அவன் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை வந்து கேட்கறான். அது மாதிரி 10 பேரை கேட்கறான், தான் என்ன பண்ணணுங்கிறத சொல்றான். அது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளைகள் கூட மந்திரங்களை தெரிஞ்சுக்கணும், மந்திரங்கள் என்னென்ன இருக்குன்னு. இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது. அதுல ஒரு சின்ன பையன், அவன் நல்ல எல்லாரும் மாதிரி ரொம்ப ஃபேஷனபிள் யங் ஃபெலோ. அவன் உட்காந்துட்டு மற்றவனா வந்து உட்கார போது வாத்தியார் கூப்பிட்டான், நீங்க மந்திரத்தெல்லாம் நிறுத்தி சொல்லணும், அவசரப்படக்கூடாது. நிறுத்தி சொன்னா எனக்கே தட்டுக்கிடும்பா, நிறுத்தித்தான் சொல்லணும். அப்புறம் நான் நடுவில் நீங்க எனக்கு அதனுடைய மீனிங் சொல்லணும். ஒரு பார்த்தா ஏண்டா இங்க வந்து அப்படின்னு தொழித்தோ என்னமோ தெரியல, சந்தோஷம் இல்ல. அவன் விடல, ஒன்னொன்றுக்கும் கேட்கறான். இவர் என்னமோ மீனிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அது சற்றுமுட்டுன்னு முடிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நாள் யாருது, ஏன்னா ஒன்னொன்றுக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி கேட்டு மந்திரங்களை சொல்லி, அதுல முக்கியமா கல்யாணத்துல நம்ம எதை அவசரப்பட்டு விட்டுடுவோமோ, பிரவேச ஹோமம், சேஷ ஹோமம் முதலான பின்னாடி நடக்கிற ஹோமங்கள் எல்லாமே நல்லா பண்ணிக்கிறான் பிள்ளைகள். நான் 2-3 கல்யாணத்துல பார்த்தேன். அவனை கெடுக்கிறதெல்லாம் யாரெல்லாம் நம்ம தான். இதெல்லாம் என்னடா வேணா, நான் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், நீ என்ன போய் சூட்டை மாட்டி வந்து நில்லு, இதே பிரவேசம், நான் அதெல்லாம் வாத்தியார் அப்புறம் வரட்டும். நம்ம தான் கெடுக்கிறோம். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கல. குழந்தைகள் சொன்னா அவ கேட்கிறா. எத்தனையோ கல்யாணங்கள்ல நான் போற கல்யாணங்கள்லாம் இந்த திருமங்கல்யம் தலை கழுத்துல கட்டின உடனே கை குலுக்காதீங்க, உடனே அத்தனை பேர் ஏறி உடனே பூவை போட்டு அந்த பொண்ணு கையை குலுக்கி இந்த புள்ள கையை குலுக்கி பிரசன்டேஷன்லாம் கொடுத்து பொட்டி பொட்டியா கொடுத்து அந்த தணர் அடிச்சு இவன் அங்கே இருந்து சாப்பிடப்படுறான். நேரம் மார்ச் ஆன் டு தி லஞ்ச். கல்யாணமே நடக்கலையா? திருமங்கல்யங்கிறது புள்ள வந்து பொண்ணுக்கு கொடுக்கிற ஆபரணம். நான் உனக்கா கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்குள்ள கையா கொடுக்கணும். எப்ப கல்யாணம் முடிகிறது, சப்தபதி ஆகி லாஜ ஹோமம் பண்ணி அவ அக்னியினுடைய ஆசீர்வாதத்தை பெத்தப்புறம் தான் அந்த மேரேஜ் இஸ் ஃபுல்ஃபில்டு. நான் பசங்களுக்கு எல்லாம் சொன்னேன். அவ அப்பெல்லாம் சொல்ற போது எப்படி ஹவு கேன் வி அப்ஸ்ட்ரக்ட் பீப்புள், அவ வருவா. பையனுக்கு சொன்னேன், இது மாதிரி அவன் ஒத்துரி சேர்க்கல, மேடையில் ஏறாதீங்கன்னுட்டான், கல்யாண மேடையில் யாரும் ஏறப்படாதுன்னுட்டான். தான் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் சொன்னான், பொண்கள் புருஷால காட்டிலும் பொம்னாட்டிகள் தீவிரம், அவதான் போய் கை கொடுக்குறான். நான் பார்த்ததை சொல்றேன். மனமனவன நான் பையன்கிட்ட வந்து ஒரு மாமி ரொம்ப சேக்கன், அவனையா கல்யாணம் பண்ணிக்கிறான், பானுக்கிறான் அவனுக்கா. அதனால இந்த அர்க்கியம் கொடுக்கறது சொல்ல வந்தேன். அர்க்கியம் கொடுக்கிற போது கால வேளையில சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கிற போது இந்த முத்து சுவாமி தீட்சிதர் அதை பார்க்கிறார். அதை பார்க்கிற போது அங்கே சிகப்பு வானம், சிகப்பு வானத்திலே யார் தெரிகிறாராம்? அம்பாள். யார்? எந்த அம்பாள்? சரஸ்வதி. அவ எப்படி தெரிகிறா? அன்னபூரணியா தெரிகிறா. அன்ன பூர்ணே மா அன்ன பூர்ணே அன்ன பூர்ணே சல்லிதேயி சதா பூரே சுவர்ணே அல்ல பூ
சந்நிதேகி சதா பூர்ணே சுவர்ணே அன்னபூர்ணே. அம்மா அம்மா, உன்னை எத்தனை நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். காசி க்ஷேத்ர நிவாசினி ஸ்வர்ண ஸ்வர்ண அன்னபூர்ணி. காசியிலே நான் 10-15 வயசுல இருக்கிற போது எனக்கு தரிசனம் கொடுத்தவளம்மா. இந்த சமயத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கியேம்மா நீ. சந்நிதேகி வா, வந்து கிட்ட வா. சந்நிதேகி சதா பூர்ணே சுவர்ணே அன்னபூர்ணே. அன்னபூர்ணி உலகத்துக்கெல்லாம் அன்னத்தை கொடுக்கிறவள். சிவபெருமானே பிக்ஷாடன மூர்த்தியாய் வந்து அவளிடத்திலேயே வாங்கணும்னு ஆசைப்பட்டவர். அந்த அம்மாள் உலகத்துக்கு படி இறக்கிற தாயால் அன்னைக்கு காசியிலே ஸ்வர்ண அன்னபூர்ணியாய் விளங்குறவள். இன்னைக்கு இந்த எட்டையாபுரத்துல எனக்கு எத்தாப்பிலே இந்த சிவந்த வண்ணத்திலே தரிசனம் பண்றியம்மா. பாயி பஞ்சாஷத் வல்லே பாயி பஞ்சாஷத் வல்லே பாயி பஞ்சாஷத் வல்லே ஸ்ரீயம் தேயி ரக்தவல்லே ஆபர்ணே ஸ்ரீயம் தேகி ரக்தவல்லே ஆபர்ணே அன்னபூலே. பாகி பஞ்சாஷத்வர்ணே ஸ்ரீயம் தேகி. அம்மா, எல்லாருக்கும் பிட்சை போடுற, எனக்கு பிட்சை போடு. என்ன கேட்க போறேன் உன்ட்ட? சாப்பாடு இல்லைம்மா, எனக்கு ஆத்மஸ்ரேயஸ், அதான் ஸ்ரீயம். மனுஷன் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே போயிட்டே இருக்கலாம், முடிவில்லை. இன்னும் எத்தனை என்ன என்ன வயசா இருந்தது உங்களுக்கு? இது 86 ஆகி 87 ஆகுது. சரியா? உங்களுக்கு என்ன வயசு? 97 ஆகி 98 ஆகுது. ஐயோ, இவ்வளவு நாள் இருக்குடா. ஆனா சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். சொன்னா அவன் கைத்தடியால் அடிச்சு விடுவான்.